இன்றைய நாளில் இலங்கையினுடைய செய்திகள் அல்லது இலங்கையில் என்ன நடக்குது அப்படின்றதுல ஆர்வமாக நாங்கள் மதியம் வரைக்கும் ஒரு சில செய்திகளை பார்த்து கொண்டிருந்தோம். மாலையில் ஏதாவது ஒரு முக்கியமான சம்பவம் இன்றைக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் பல எதிர்பார்ப்புகள், கைதுகள் நடக்கலாம், ஏன்னா விசாரணைகள், சிஐடி விசாரணைகள் இன்றைய நாளில் இடம்பெற்றது. இது தொடர்பான செய்திகளை தான் பரபரப்பாக நாங்கள் காலையிலிருந்து பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் மதியத்துக்கு பிறகு அப்படியே தலைகீழாக மாறி இருந்தது. ஒரே ஒரு செய்தி மேலே மட்டுமே மக்களுடைய கவனமும் மக்களுடைய தேடலும் அதிகரித்திருந்தது. காரணம், அது என்ன செய்தி அப்படின்றத, இது ஏன் ஏற்பட்டிருக்கு, இது எங்கே ஏற்பட்டிருக்கு, அதனால் இலங்கைக்கு என்ன பாதிப்பு, இலங்கையில் இது தொடர்பான நடவடிக்கை என்ன எடுக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் இந்த விஷயம் முடியத்தான் அந்தந்த மற்ற செய்திகளை நான் பார்க்க போகிறோம். அதாவது சீனாவில் பரவி வார, மிக வேகமாக பரவி வார ஒரு வைரஸ் தொடர்பாக இப்பொழுது உலக நாடுகள் கவனம் செலுத்த ஆரம்பித்திருக்கிறது. அதில் இலங்கையும் ஒன்று தான். HMPV அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வைரஸ் இப்பொழுது சீனாவுடைய பல மாகாணங்களில், மாவட்டங்களில் பரவி இருக்கிறது. அதிகமானவங்க அதில் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் ஒவ்வொரு நாளும் அதிகமான நோயாளர்கள் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்படுது. இன்றைய நாளில் இது பரபரப்பாக உலக நாடுகள் முழுவதுமே கொஞ்சம் உன்னிப்பாக பார்க்கக்கூடிய விஷயமாக மாறி இருக்கிறது. காரணம், இது கொரோனாவை விட மிக ஆபத்தானதும் மிக வேகமாகவும் இது பரவக்கூடிய வைரஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆரம்ப கட்ட அந்த கண்டறிவுகளில் சீனாவே இதை தொடர்பாக வெளியிட்ட செய்திகளில் சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக மற்ற நாடுகள், உலக சுகாதார அமைப்பு என்ன சொல்லுகிறது, என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கும்பொழுது, உலக சுகாதார அமைப்பு தொடர்பான உன்னிப்பான கவனம் செலுத்தி வருவதாக சொல்லப்படுகிறது. சீனாவிலிருந்து வெளியே போகிறவங்க மூலமாக இந்த வைரஸ் பரவக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சீனாவுக்குள்ளே போயிட்டு நாட்டுக்குள்ளே வாரவங்க, அந்தந்த நாடுகளுக்குள்ளே வாரவங்க மூலமாக இந்த வைரஸ் பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த வைரஸ் தொடர்பான கவனம் எல்லா நாடுகளும் எடுத்திருக்கிற நேரத்தில் இலங்கை இப்போ என்ன எடுத்திருக்கு, என்ன நடவடிக்கை எடுத்திருக்குன்னு பார்க்க போனால், இப்போ இது தொடர்பான ஆராய்வுகள் நடந்து வருகிறது. தொற்றுநோய் பிரிவு என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், இது முழுமையான தகவல்கள் எல்லாத்தையும் எடுத்து அறிந்து கொண்ட பின்பு இது ஊடகங்களுக்கு அல்லது பொதுமக்களுக்கு அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் வைத்தியசாலைகளில் இப்பொழுது காய்ச்சல், தடுமல், இருமல் இந்த மாதிரியான வருத்தங்களோட வாரவங்க கொஞ்சம் பிரத்யோகமாக கவனிக்கப்படுறாங்க, உன்னிப்பாக அவதானிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. எனவே இதுவரையில் இலங்கையில் இந்த நோய் அடையாளம் காணப்பட்டதான்னு கேட்டால் இதுவரைக்கும் உறுதிப்படுத்தப்பட்ட எந்த விதமான அடையாளங்களும் இதுவரையில் காணப்படலை. சுகாதார பிரிவோ அல்லது தொற்றுநோய் பிரிவோ இது தொடர்பாக எந்த அறிவித்தலையும் விடுக்கலை. ஆராய்வுகளின் பின்பு அறிவிப்பு பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த நோய் பரவுவதை தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் இப்பொழுது இலங்கையிலையும் எடுக்கப்பட்டிருக்கு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இது உலக நாடுகள் பலவும் எடுத்திருக்க ஒரு நடவடிக்கை தான். இந்த நோய் எப்படியானது, யாரெல்லாம் இந்த நோய் தாக்குது, யாருக்கு அதிகமான பாதிப்பு என்ற தரவுகள் வெளியாகி இருக்கிறது. கொரோனா மாதிரியான ஒரு வைரஸ் தான் இது கொரோனா வைரஸ் அதிக அளவான நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்களை தாக்கியது. இதில் சின்னவங்க அதிகமாக அதில் பாதிக்கப்படலை. ஆனால் இந்த வைரஸ் 15 வயதுக்கு உட்பட்டவங்களை அதிகமாக பாதிக்குது. அதுலேயும் 5 வயதுக்கு உட்பட்டவங்களை இன்னும் அதிகமாக பாதிக்குது. அதிக வயசு உள்ளவங்களை பாதிக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சவங்களை அதிகமாக இந்த நோய் பாதிக்குதுன்னு சொல்லப்படுகிறது. இது சுவாச கோளாறு உள்ளவங்களை இன்னும் அதிகமாக பாதிக்குதுன்னு மாதிரி சொல்லப்படுது. இது கிட்டத்தட்ட கொரோனாவை ஒத்துப்போன ஒரு வைரஸாக இருக்குது. இந்த வைரஸ் வராமல் தடுக்கிறது எப்படி, இது வைரஸ் வந்தால் என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, இந்த வைரஸ் ஒருத்தருக்கு வந்திருக்குன்னு சொன்னால் காய்ச்சல், தடுமல், இருமல், இந்த மாதிரியான தும்மல், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்னு சொல்லப்படுது. எனவே அது மட்டும் இல்லாமல் இந்த வைரஸ் வராமல் தடுக்கிறது அப்படின்ற வழிமுறைகள்னு சொல்லியிருக்காங்க. இந்த வழிமுறையை பார்க்கும்பொழுது நேராக சொல்லப்போனால் கொரோனாவை போலவே ஒரு வைரஸ் தான் இது. நாம் ஒரு விஷயத்தை தொட்டுட்டு மூக்கிலே வாயிலே கை வைக்கிறோம். அது அப்படி இல்லாமல் 20 வினாடிகள் கை கழுவ வேண்டியிருக்கும். கை கழுவுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் முகக்கவசம் அணிந்து கொள்ள வேண்டியிருக்கு. இதை வராமல் தடுக்கிறதுக்கு யாராவது ஒருவர் தும்முறவர் அல்லது இருமுறவர் ஒரு காய்ச்சல் உள்ளவராக இருந்தால் அவர்கிட்ட நாம் தள்ளி இருக்கிறது நல்லம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட இந்த கொரோனா மாதிரி, நான் சொன்ன மாதிரி கொரோனா மாதிரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு மாதிரி தான், அந்த மாதிரியான ஒரு பரவலோடு தான் இது இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. இப்பொழுது ஆரம்ப கட்டத்திலிருந்து சீனாவிலிருந்து வெளியாகி இருக்கின்ற செய்திகளின் அடிப்படையில் இது சீனாவினுடைய வைத்தியசாலைகளை பார்க்கும்பொழுது வைத்தியசாலைகளில் அதிகமானவங்க இந்த நோயினாலேயே பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரதா சொல்லப்படுகிறது. இதுவரைக்கும் யாராவது வேலை உயிரிழந்திருக்காங்கன்னு பார்த்தா இதுவரைக்கும் உயிரிழந்ததாக இதுவரைக்கும் எந்த விதமான செய்திகளும் சீனா பக்கமாக இருந்து கூட வரல. இலங்கையினுடைய பக்கமாக நான் முதல் சொன்ன மாதிரி இதுவரைக்கும் எந்த விதமான நோய் அறிகுறிகளோ அல்லது எந்த விதமான பாதிப்புகளோ இதுவரையில் இலங்கைக்குள்ள இல்லை. அது தொடர்பான ஆய்வுகளும் அது தொடர்பான அறிக்கைகளும் எல்லாமே ஆராய்ந்த பின்பு வெளியிடப்படும் என்ற மாதிரி தொற்றுநோய் பிரிவும் சுகாதார பிரிவும் சொல்லியிருக்காங்க.
முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய மகன் ஜோசித ராஜபக்ஷ இன்றைய நாளில் சிஐடியினர் குற்றப்புலனாய்வு பிரிவிடம் ஒரு வாக்குமூலம் வழங்குறதுக்காக அழைக்கப்பட்டது. இது ஒரு கிழமைக்கு முதலே அவருக்கான அழைப்பு கொடுக்கப்பட்டது. அதுவும் பரபரப்பாக பேசப்பட்டது. இன்றைய நாளில் அவருக்கான அந்த வாக்குமூலம் பெற நடவடிக்கை 2 மணித்தியாலங்கள் இடம்பெற்றிருந்த நிலையில் அவர் வாக்குமூலம் கொடுத்துட்டு குற்றப்புலனாய்வு பிரிவிடமிருந்து வெளியேறியிருந்தார். எனவே ஊடகங்களுக்கு அவர் எந்த விதமான கருத்துக்களும் தெரிவிக்கலை. இது எதுக்காக அவர் அழைக்கப்பட்டார்னு சொன்னால், ஒரு சொத்து குவிப்பு அல்ல சொத்து தொடர்பான கதிர்காமத்தில் உள்ள ஒரு காணி தொடர்பான ஒரு விசாரணைக்காகத்தான் இவர் அழைக்கப்பட்டிருந்தார். அண்மை நாட்களாக இந்த விசாரணை தொடர்பான பேச்சுக்கள் தொடர்ச்சியாக செய்திகளை நாங்கள் பார்த்துருந்தோம். குறிப்பாக சொல்லப்போனால் முன்னாள் ஜனாதிபதியினுடைய மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் மீது அல்லது அவங்களுடைய குடும்பங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற இந்த சொத்து குவிப்பு அல்லது ஊழல் இந்த மாதிரியான பல விஷயங்களால் பல தடவைகள் அழைக்கப்பட்டிருந்தாங்க. முன்னர் அரசாங்கத்திலும் இப்பொழுதும் இந்த மாதிரி ஒரு விசாரணை தொடர்ச்சியாக இடம்பெற்று வருது. இந்த முறை கொஞ்சம் உன்னிப்பாக கொஞ்சம் தீவிரமாக இந்த விசாரணைகள் இடம்பெற்று வரதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதோட இன்றைய நாளில் விமல் வீரவம்ச அவர்கள் சிஐடியினருக்கு குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு தகவல் வழங்குறதுக்காக அல்லது ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக அவர் அழைக்கப்பட்டிருந்தார். ஏன் அவர் அழைக்கப்பட்டிருந்தார்னு சொன்னால், முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ அவர்கள் அமெரிக்காவில் இவருக்கு நிறைய சொத்துக்கள் இருக்குது, இவர் அமெரிக்காவில் எந்த வேலையுமே செய்யலை, ஆனால் எப்படி அமெரிக்காவில் இவருக்கு எவ்வளவு சொத்துக்கள் அங்கே வாங்கக்கூடியதாக இருந்தது, இது தொடர்பான தகவல் ஒன்றை ஒரு விஷயத்தை வந்து இவர் முதல்ல வெளிப்படுத்தியிருந்தார். இது தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்றதுக்காக தான் இவர் அழைக்கப்பட்டிருந்தார். இதில் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், அவர் சொன்ன விஷயத்தில் இவங்களுக்கு நிறைய சொத்துக்கள் இருக்குது, இவங்க இங்கே தான் வேலை செஞ்சாங்க, அமெரிக்காவில் அவங்க எந்த ஒரு வேலையும் செய்யலை, இங்கேருந்து கொண்டு போன காசில் தான் அங்கே வந்து சொத்துக்கள் வாங்கியிருக்காங்க, எனவே இது தொடர்பான விசாரணைகளை நீங்கள் நடத்துங்க, இது தொடர்பான தகவல்கள் நிறைய என்னிடம் இருக்கிறது, இந்த அரசாங்கம் வந்து சரியான முறையில் இந்த தகவல்களை எடுத்துக்கொண்டு விசாரணை செய்யுமாக இருந்தால் இன்னும் பல ஊழல் அரசியல்வாதிகளுடைய தகவல்களும் சொத்துக்களும் எங்கெங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும், அதை நான் குற்றப்புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைக்கிறது தயாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுவும் ஒரு பரபரப்பான செய்தியாக இன்றைய நாளில் பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயங்களாக 2 விஷயங்களாக இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. டிராஃபிக் அப்படின்ற ஒரு ஆப் வந்து, அதாவது போக்குவரத்து காவல்துறையால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. வாரக்கிழமை இது ஆப் ஸ்டோர்லையும் பிளே ஸ்டோர்லையும் வரும்னு சொல்லப்படுது. காரணம்னு சொன்னால், கடந்த நாட்களில் இலங்கையினுடைய பல முக்கியமான அரச அல்லது பாதுகாப்பு தொடர்பான பல இணையதளங்கள் ஹேக் செய்யப்பட்டிருந்தது. இது தொடர்பான பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரதால் இந்த ஆப் வந்து வாரக்கிழமையிலிருந்து நாம் பாவிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஆப்பை வந்து நீங்கள் பயமில்லாமல் தரவிறக்கம் செய்யலாம், அதில் உங்களுடைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய தனிப்பட்ட தகவல்கள் இதிலிருந்து எடுக்கப்பட மாட்டாது அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதோட இந்த ஆப்பில் வந்து போக்குவரத்து விதிமுறைகளை மீறவங்களுடைய வாகனங்கள் புகைப்படம் எடுக்கப்பட்டு அதில் அப்லோட் செய்யப்பட வேண்டும். இந்த மாதிரி அது பல விஷயங்கள் இருக்குது. அது ஆப் வந்து வந்தது பிறகு நாம் தொடர்பாக பேசுவோம். இதில் பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவும் கிளீன் ஸ்ரீலங்காவுக்குள்ள ஒரு அங்கமாக தான் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிளீன் ஸ்ரீலங்காவில் பல விஷயங்கள் இந்த 3 நாளுக்குள்ள பல விஷயங்கள் நாட்டில் தொடர்ச்சியாக நடக்க ஆரம்பித்திருக்கு, மிக வேகமாக நடக்க ஆரம்பித்திருக்கு. யார் எந்தெந்த பக்கமாக இருக்காங்கன்னு தெரியாத, ஆனால் பல இடங்களில் பல வீடியோக்களை டிக்டாக் வீடியோக்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதோட ஒரு ஆங்கில அல்லது சிங்கள பத்திரிகைன்னு நினைக்கிறேன், இந்த பத்திரிகை வந்து ஒரு செய்தி வெளியிட்டிருந்தாங்க நேற்றைய நாளில். அதாவது அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கிற கூட்டத்தில் இன்றைய நாள் அமைச்சர் சொல்லியிருந்த ஒரு விஷயம், ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருந்தார். அதாவது கிளீன் ஸ்ரீலங்கா தொடர்பாக ஒரு பத்திரிகை, ஒரு அரசியல்வாதிக்கு சொந்தமான ஒரு பத்திரிகை வந்து செய்தி வெளியிட்டிருந்தது. தவறாக அந்த செய்தி வெளியிடப்பட்டது. ஒரு வீதியோர கடைகள் வைக்கப்பட்டிருந்த இடத்துல வந்து அந்த வீதியோர கடைகளை அகற்றிட்டாங்க, கிளீன் ஸ்ரீலங்காக்குள்ள இதுவும் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி தவறான செய்தியை, அதாவது ஒரு அரசாங்கத்தினுடைய நடவடிக்கையை தவறாக மக்கள் மத்தியில் கொண்டு போகிறாங்க சில ஊடகங்கள். இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிக்கப்பட வேண்டியது. இந்த விஷயங்களை வந்து சொல்லுகின்ற ஊடகங்களுக்கு எதிராக கண்டிப்பாக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஊடக அடக்குமுறை இல்லை, ஆனால் தவறான மக்களை திசை திருப்பக்கூடிய அரசாங்கத்துடைய செயல்பாடுகளை தவறான முறையில் மக்களுக்கு கொண்டு செல்கின்ற ஊடகங்கள் மீது கவனம் செலுத்தப்படும், அதற்கு எதிரான நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே, இந்த விஷயங்கள் தான் இன்றைய நாள் அதிகமாக நாங்கள் பார்த்த செய்திகள். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் முதல் கமெண்ட்ஸ்லையும் இருக்குது. ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.